ஒரு புது உறவுக்குள்ளே போனோன்னே எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு உறவுக்குள்ளே போகணும். நம்ம எல்லாமே சரியாக தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு உள்ளே போனோம்னா ஏமாற்றம் நமக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த காரணத்தில் பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனத்தோடு மற்றவங்க இருந்துக்கிறது நல்லது. அப்போ இந்த காரணத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை அழித்து இன்னொரு விஷயத்தை நம்ம நிலைநிறுத்துறதுக்கு இந்த கரணத்தை பயன்படுத்தலாம். பத்திரை கரணம் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வரக்கூடிய பெண் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, தன் வாழ்க்கையில் அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த எல்லா உண்மை சம்பவத்தையும் அப்படியே ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம கரணங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஏற்கனவே வணிசை அப்படின்ற கரணம் வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன கரணம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பத்திரை அப்படின்னு ஒரு கரணம். இந்த பத்திரை கரணம் என்ன கரணம் அப்படின்னா, முதல்ல இதுக்கான கிரகம் பேக்ரவுண்டில் யார் வேலை செய்கிறா அப்படின்னா, கேதுங்கிற கிரகம். கேதுங்கிற கிரகம் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னாலே அங்கே கோர்ட்டு, போலீஸு, வழக்கு, அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த கரணத்தில் பிறந்தவங்க மேற்கொண்டு எடுத்து செய்கிறது சூப்பர். அப்போ ஒரு சிறந்த லாயராக வரலாமா அப்படின்னா, இந்த கரணத்தில் பிறந்தவங்க லா ப்ரொஃபஷனை தன்னோட ஒரு லாயராக தன்னோட ப்ரொஃபஷனை ஆக்கிக்கலாம். ரொம்ப சிறந்த லாயராக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே ஆராய்ச்சி குணம் உண்டு. ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி ரகசியத்தை வெளிக்கொண்டு வரதுங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இவங்க பிறப்பு முதல்லே அப்படி ஒரு கேரக்டர் இவங்க உடம்புல ஓடிட்டுருக்கும். இதுக்கான ஒரு மிருகமாக கோழி சொல்லலாம். அந்த குணம் இவங்கக்கிட்ட அப்படியே இருக்கும். ஒரு கோழி எப்படி தரையை கிளறிக்கிட்டே இருக்கும், நல்லா கவனிச்சிங்கன்னா எப்போ பார்த்தாலும் தரையை கிளறிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா மேலே சருகு இருக்கும், அது இருக்கும், அதை பற்றிலாம் கவலைப்படாது. அந்த மண்ணை கிளறி கீழே ஏதாவது புழு இருக்கா, கீழே அடியில் என்ன இருக்குது, மண்ணுக்கு அடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கிளறி பாத்திரம். அந்த மறைபொருள் ரகசியம்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன இருக்குங்கிறத கிளறி பாத்திரம். அந்த குணம் பத்திரை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப மேலோங்கி இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சரி, இப்போது ஒரு ஆணுக்கு பத்திரை கரணம் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வரக்கூடிய பெண் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, தன் வாழ்க்கையில் அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த எல்லா உண்மை சம்பவத்தையும் அப்படியே நான் உண்மையாக இருக்கேங்கிற பேரில் மொத்தத்துக்கும் ரெசிப்ரோகேட் பண்ணிடக்கூடாது. அந்த கணவர்கிட்ட என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க உண்மையாக இருக்கேங்கிற பேரில் இவங்க சொல்கிறது சரியாக இருக்கலாம் இவங்க பங்குக்கு. ஆனால் அந்த பத்திரை கரணத்தில் பிறந்திருக்கக்கூடிய கணவர் அதை எப்படி எடுத்துப்பார் அப்படின்னா, நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காமிச்சு எல்லா விஷயத்தையும் வாங்கிப்பார். ஏதோ ஒரு சண்டை வரும் இல்லையா, அப்போது அந்த விஷயத்தை குத்தி காமிக்க ஆரம்பிச்சிடுவார். அந்த ரகசியத்தை தான் கையில் வச்சுக்கிட்டு அதை ஒரு கேம் சேஞ்சராக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவாப்பு. இல்லை அந்த ரகசியத்தை கையில் வச்சுக்கிட்டு எதிரால் தன் கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாப்புல. ஸோ கூடுமான வரைக்கும் கணவர் பத்திரை கரணமாக இருக்கார் அப்படின்னா, அதுக்காக அவர்கிட்ட ரகசியத்தை மறைங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு உறவுக்கு என்ன தேவை, ஒரு உறவை பலப்படுத்துறதுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் சொன்னால் போதும். தேவையில்லாத நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா எபிசோட்ஸ் ஆஃப் லைஃப்பையும் சொல்லி நடைமுறை வாழ்க்கையை வீணடிச்சிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு புது உறவுக்குள்ளே போனோன்னே எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு உறவுக்குள்ளே போகணும். நம்ம எல்லாமே சரியாக தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு உள்ளே போனோம்னா ஏமாற்றம் நமக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த காரணத்தில் பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனத்தோடு மற்றவங்க இருந்துக்கிறது நல்லது. சரி, ஒருவேளை ஒரு பெண் பத்திரை கரணத்தில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகுது, எதிரில் வரக்கூடிய கணவர் அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி, இவங்க அவர்கிட்ட எதையாவது ஒரு விஷயம் ரகசியம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே அந்த குடும்பத்தை நகர்த்திக்கிட்டே போவாங்க. அது நீங்கள் 40 வருஷம் ஆனாலும் சரி, அந்த கணவர் மேலே ஒரு சந்தேக குணம்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. அப்போ ஒரு மனைவி பத்திரை கரணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி கிளைண்ட் என்கிட்ட வராங்கன்னா, நான் அவங்களுக்கு கொடுக்குற முதல் அட்வைஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பேன் அந்த மனைவிகிட்ட. நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், ஒரு +2 படிச்சிருக்கேன், இல்லை 10th படிச்சிருக்கேன், இல்லை நான் ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, மேற்கொண்டு படிங்க. ரிசர்ச் பேஸ்டு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. ஆராய்ச்சி வரைக்கும் போகிற அளவுக்கு, ஒரு PhD லெவலுக்கு போகிற அளவுக்கு ஒரு சப்ஜெக்டை முழுமையாக படிங்க. உங்களுக்கு நேரமும் காலமும் ஒத்துழைச்சதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த விஷயத்தை நோக்கி பயணப்படுங்க. நீங்கள் அதை நோக்கி பயணப்படலைன்னா
உங்கள் ரிசர்ச்சை வீட்டுக்குள்ளே செஞ்சுருவீங்க. யார்கிட்ட? கணவர்கிட்ட. இந்த குணம் நிச்சயமாக ஒரு பெண் பத்திரிகை கரணத்தில் இருக்காங்க, கல்யாணம் ஆகுதுன்னா நிச்சயமாக செய்வாங்க. அவர் எங்கே போகிறாரு, அவர் எங்கே டீ குடிக்கிறாரு, அவர் ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போகிறாரு, இறங்குறாரு, லிஃப்ட்டுக்கு எத்தனை மணி, எல்லா டேட்டா பேஸ். அது வேஸ்ட்டு. அது ஒரு உறவை நிச்சயமாக பலப்படுத்தாது, காயம்தான் படுத்தும். அதை விட சேஃபானது என்ன அப்படின்னா, இவங்களை என்கரேஜ் பண்ணி மேற்படிப்புக்கு எங்கேயாவது இங்கே இருந்துகிட்டே படிக்கலாம், அது மேலே கவனத்தை திருப்பி விட்டுறலாம். நீங்கள் ஒரு எம்ஃபில் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு பிஹெச்டி பண்ணுங்கள். ஏன்னா ஃபோக்கஸ் அது பக்கம் திரும்பிடுச்சு, படிப்பு பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னா, சரி இதெல்லாம் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம், யூபிஎஸ்சிக்கு படிக்கலாம். ஒன்று ஏதோ ஒரு வகையில் படிப்புக்கு இவங்களோட கவனத்தை திருப்பிட்டாங்க அப்படின்னா அது சமூகத்துக்கு மேலே இவங்களோட சர்வீஸை கொண்டுட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னா இவங்கள ஒரு லா படிக்க சொல்லலாம். ஒரு இல்லை சார் நான் ஏற்கனவே லாயருக்கு படிச்சிருக்கேன், பிஏபிஎல் படிச்சிருக்கேன்னா இவங்கள ஒரு ஜட்ஜுக்கு படிக்க சொல்லலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவங்களை டைவெர்ட் பண்ணி விட்டுறது நல்லது. கூடுமான வரைக்கும் இவங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரையும் ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க. மாமியார் எப்படி, மாமனார் எப்படி, கணவர் எப்படி, கணவர் தம்பி எப்படி, எல்லாரை பற்றியும் ஒரு ஆராய்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கும். இது என்னென்னா காலப்போக்கில் அவங்களுக்கு தெரியாது அவங்க அடுத்தவங்களுக்கு ட்ரபுள் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒருத்தர் எப்பயுமே சந்தேக குணத்தோடையே பார்த்துட்டு இருந்தால் அந்த ஃபேமிலிங்கிற அந்த மிஷின் வந்து சரியாக ஓடாது. அதனால் இந்த மாதிரி மாற்றி விட்டுறது நல்லது. பொதுவாகவே இந்த கரணத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் இந்த எடுக்கலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு சிறந்த லாயராக மாறலாம். இந்த ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, அதுலேயும் குறிப்பாக கவர்மெண்ட்டில் இதெல்லாம் ரொம்ப மறைபொருளாக இருக்கக்கூடிய சில ப்ரொஃபஷன்ஸ் எல்லாத்தையும் இவங்க எடுத்து படிக்கலாம். அதில் ஒரு சிறந்த ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறலாம். போலீஸ் ஆகலாம், சிபிஐ, சிஐடி, ஒரு இன்டெலிஜென்ஸ் சர்வீஸு, ரா, இந்த மாதிரி விஷயங்களில் இவங்களை ஒரு சிறந்த நிபுணராக கொண்டுட்டு வரலாம். அதெல்லாம் இவங்களோட சர்வீஸ் உண்மையிலே ரொம்ப ஒரு சிறந்த சர்வீஸாக இருக்கும். ஒரு சிபிஐலாம் பார்த்திங்கன்னா வெளியில் பெருசாக யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி சிபிஐ ஆஃபீஸர்ஸோட ஜாதகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிச்சயமாக ஒரு பத்திரிகை கரணத்தோட பங்கீடு நிச்சயமாக இருக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் போய் உட்கார முடியும். அதே மாதிரி பொதுவாக ஒரு பத்திரிகை கரணத்தில் நம்ம பிரசனம் பார்க்குறோம், இல்லை பிரசனத்துக்கான அணுகை கேட்டு வராங்க, பெர்மிஷன், நாங்கள் பிரசனத்துக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அது ஒரு அசுபமான ஒரு விஷயத்தை தான் கூட்டிகிட்டு போகும். அந்த பிரசனம் பார்க்குறவருக்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டு போயிடும். இதுக்கு மருந்து என்ன அப்படின்னா, ஒருவேளை ஒரு பத்திரிகை கரணத்தில் பிரசனத்துக்கான அணுகை கேட்டுட்டாங்க அப்படின்னா அங்கே வேறு ஏதோ ஒரு மறைபொருள் ரகசியம் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தெய்வத்தை பற்றி கேட்டாலும் சரி, கோவிலை பற்றி கேட்டாலும் சரி, வீட்டை பற்றி கேட்டாலும் சரி. அப்போ நம்ம என்ன தயாராகிக்கணும் அப்படின்னா, இல்லை இந்த பிரசனத்தோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, வணிசை கரணத்தில் பிறந்தவங்க யார்கிட்டயா ஒருத்தர்கிட்ட திருப்பி பிரசனம் நீங்கள் கேட்டு வர சொல்லுங்கள். இல்லை அவங்க ஒரு வெத்தலைப்பாக்கு தட்டெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட பிரசனம் கேட்டுட்டாங்கன்னா இதுக்கு க்யூர் இது தான். அப்படி ஒரு கரணம் இது ரொம்ப ஒரு ஒரு மாந்திக்கு நிகரான ஒரு தீமையை கொடுக்கக்கூடிய ஒரு கரணம் அது. அப்போ இந்த கரணத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை அழித்து இன்னொரு விஷயத்தை நம்ம நிலைநிறுத்துறதுக்கு இந்த கரணத்தை பயன்படுத்தலாம். அப்படின்னா என்ன, எனக்கு எதிரி தொல்லை அதிகமாக இருக்குது சார் அப்படின்னா இந்த கரணத்துக்கான தெய்வம் யார் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன். அப்போது என்னோடய எதிரி தொல்லையை நான் நீக்கிறதுக்காக பத்திரை கரணத்தில் திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் என்னோடய எதிரி தொல்லை குறையும். நிச்சயமாக எதிரி காணாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த திருச்செந்தூருங்கிற அந்த ஸ்தலமே என்ன சொல்ல வருது, சூரசம்ஹாரம், ஒரு சூரனை வதம் பண்ண ஒரு இடம் அப்படிங்கிறத சொல்ல வருது. அப்போ நமக்கான எதிரிகளையும் ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த கரணம் உண்மையிலே ரொம்ப ஏதுவாக பயன்படும். நிறைய பேர் அரசியலில் இருக்கிறவங்க இந்த கரணத்தில் போய் தான் எலெக்ஷனுக்கான நாமினேஷனே பண்ணுவாங்க. அப்போ எதிர் தரப்பில் இருக்கிறவங்கள வீழ்த்துறதுக்காக இவங்க அந்த இடத்துல நிலையை நிறுத்துறதுக்காக, இல்லை அந்த பதவியை பிடிக்கிறதுக்காக பத்திரிகை கரணத்தை பயன்படுத்துவாங்க. அப்படி நிறைய பேர் ஒரு சிறந்த அஸ்ட்ராலஜரோட அட்வைஸின் மூலமாக அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கரணத்தை இப்படி பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த கரணம் எப்படி நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும். கூடுமான வரைக்கும் ரொம்பவும் சிறப்பான நிகழ்ச்சிகளை இந்த கரணத்தில் தவிர்த்துறது நல்லது. திருச்செந்தூர் முருகன் ஒருத்தர் போதும் இந்த கரணத்துக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பத்திரை கரணத்தில் அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மீதி நாட்களில் வீட்டிலேயே திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மேற்கொண்டு செய்யலாம். ஸோ இந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்கான ப்ளஸ் மைனஸ் இதுதான். இவங்க முழுக்க இவங்க தவிர்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் வெஜிடேரியன் எடுக்கிறாங்க அப்படின்னா சிக்கன், கோழி சாப்பிட்றதே இவங்க முழுசாக தவிர்த்துடுறது நல்லது. அதை தவிர்த்துட்டாலே இவங்களுக்கு பாதி தீமையை குறைச்சிக்கலாம். இவங்க உடம்பும் சுத்தமாகும். அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மிச்ச விஷயங்கள் இவங்க சாப்பிட்லாம். அந்த கோழிங்கிற விஷயத்தை மட்டும் இவங்க தவிர்த்துடுறது நல்லது. ஸோ இந்த பத்திரை கரணத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது, இவங்க எப்படி தன்னை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி
இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு கரணம் பற்றி பேசலாம். உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.